டாபிக் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். 10th புக்கில் உள்ள கொஸ்டின் ஆன்சர், நியூ புக்கு. இதில் ஒரு 100 கொஸ்டின் இருக்குது. நான் பார்ட்டாக தான் இதில் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சீர்திருத்த இயக்கங்களுக்கு எடுத்துக்காட்டு. விடை பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். விடை ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபத் இயக்கம். தேர்ட் கொஸ்டின், மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதி யார்? மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதி யார்னா விடை ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, ராஜாராம் மோகன் ராய் புலமை பெற்றிருந்த மொழிகள். விடை என்னென்னா வங்காளம் அவரோட தாய்மொழியாக இருந்திருக்கு, சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல், சதி, குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த பழக்கங்கள் குறித்து அவற்றிற்கு எதிரான சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தவர். விடை ராஜாராம் மோகன் ராய். சமூகத்தில் இருந்த மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக ஆங்கில அரசாங்கத்திற்கு எதிராக விண்ணப்பித்தவர் யார்னா ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து கட்ட இயற்றிய சட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர். விடை ராஜாராம் மோகன் ராய். 1829 தலைமை ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, ராஜாராம் மோகன் ராய் மறைந்த ஆண்டு. விடை 1833. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9, ராஜாராம் மோகன் ராய் மறைவுக்கு பின்னர் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்தவர். அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்தவர் யாருன்னா விடை மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். கொஸ்டின் நம்பர் 10, ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையரான தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றி எத்தனை கொள்கைகளை முன்வைத்தார்? நம்பிக்கை பற்றி எத்தனை கொள்கைகளை முன்வைத்திருக்கிறார்? விடை 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆதி பிரம்ம சமாஜம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்திய பிரம்ம சமாஜத்தில் இருந்து விலகி டேஸ் என்னும் அமைப்பை நிறுவினர். குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்திய பிரம்ம சமாஜத்தில் இருந்து விலகி டேஸ் என்னும் அமைப்பை நிறுவினர். விடை சாதாரண சமாஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்னா விடை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14, பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர் மற்றும் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்தவர். பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர் மற்றும் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவி செய்தவர் யார்னா விடை ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15, யாருடைய முயற்சியால் 1856 விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது? 856 விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. யாரோட முயற்சியால் பார்த்தீங்கன்னா விடை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16, பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு. விடை 1867. எங்கே நிறுவியிருக்கிறாங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியில் தான் பிரார்த்தனை சமாஜம் நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17, பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர்? விடை
ஆத்மாராம் பாண்டுரங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. ஃபஸ்ட்டு கூற்று 1. பிரார்த்தனை சமாஜத்தில் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் ஆர்சி பண்டர்கர் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே ஆவார். கூற்று 2. சாதி மறுப்பு, சமபந்தி, விதவை மறுமணம், ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற பணிகளுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களாவார். விடை கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. மகாதேவ் கோவிந்த் ரானடே நிறுவிய அமைப்புகள். விடை விதவை மறுமண சட்டம் 1861, பூனே சர்வாஜனிக் சபா 1870, தக்கான கல்வி சட்டம், கல்விக் கழகம்